உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன்ன மாதிரி என்னையும் நினைச்சுக்கிட்டியா? உடனே உன்னை புருஷனா ஏத்துக்கிட்டு ஆளை மாத்தி உன் கூட குடும்பம் நடத்துவே நினைச்சியா? நந்தினி, தாலி கட்டினதுனால உடனே உன்னை புருஷனா ஏத்துக்கிட்டு உன் கூட குடும்பம் நடத்துவேன்னு கனவுல கூட நினைச்சிடாத. அப்படி நடக்கவே நடக்காது. உன் கூட வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடுவேன். இப்பவே எனக்கு செத்து போயிடலாம் போலதான் இருக்கு. ஆனா எங்க அம்மாவை தனியா விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அந்த முடிவுக்கு போகாம இருக்கேன். எந்த வகையிலயாவது எனக்கு நீ பொருத்தமானவனா? நீ என்ன படிச்சிருக்க? நான் என்ன படிச்சிருக்கேன்? எனக்கு வரப்போற புருஷன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு எனக்கு ஒரு கற்பனை இருக்கும்ல, அதுல 1% அது உனக்கு இருக்கா? என் கழுத்துல தாலியை கட்டி என் வாழ்க்கையவே பாலாக்கிட்ட. எந்த காரணத்துக்காகவும் நீ பண்ண துரோகத்தை நான் மன்னிக்க போறதே இல்ல. நீ செஞ்ச காரியத்துக்கெல்லாம் உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. இந்த வீட்டு உள்ளவங்களோட மனசை காயப்படுத்த கூடாதுன்னு தான் நான் இப்போ உன் கூட ஒரே ரூம்ல இருக்கேன். அதுவும் இந்த ஒரே மாசத்துக்கு தான். எனக்கு நான் ஆசைப்பட்ட கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு. இன்னும் 1 monthல பெங்களூர்ல போய் ஜாயின் பண்ணிடுவேன். அது வரைக்கும் தான் இந்த வீட்டுல நான் இருப்பேன். அதுவும் எங்க அம்மாவுக்காக. ஏற்கனவே எங்க அம்மா என் அப்பா இல்லாம நிறைய கஷ்டப்பட்டாங்க. இப்ப என் வாழ்க்கையும் நல்லா இருக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்க முடியாது. அதுக்காக மட்டும்தான் நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். இந்த 1 மாசத்தை எப்படியாவது கண்ணை மூடி கழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நான் இங்க இருந்து போயிடுவேன். அது வரைக்கும் என் கண் முன்னாடி நிக்காத. நான் உன்னை பார்க்கவே விரும்பல. இந்த ரூம்ல நான் இருக்கிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். இந்த ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் தான் நீ இருப்ப, இந்த பக்கம் நான் இருப்பேன். நீ இந்த பக்கம் வரவே கூடாது. நான் மூஞ்ச பார்க்கவே கூடாது. நந்தினி, நீ கீழே படுக்க வேணாம், கட்டிலேயே படுத்துக்கோ. நான் கீழே படுத்துக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.